உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணா ரகு. நான் சொல்றது கொஞ்சம் வேண்டாம். வீட்ல ஆளாளுக்கு ஒரு முடிவெடுத்து நடக்கிறீங்க. யாரும் என் பேச்ச கேட்கறது இல்ல. இது என் பொண்ணோட வாழ்க்கை. அதை நான் பாத்துக்கிறேன். அதுல யாரும் தலையிட வேண்டாம். அவ அம்மாங்கண்ணா, அவ வாழ்க்கையில முடிவெடுக்க எனக்கு உரிமை இருக்கு. நீ எடுத்த முடிவாலதான் என் பொண்ணு வாழ்க்கை இப்படி இருக்கு. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இதுல சம்மதம் சொல்ல வேண்டியது என் பொண்ணு மட்டும்தான். தனா, உனக்கு இதுல சம்மதம் தானே? நீங்க எது சொன்னாலும் எனக்கு சம்மதம் தான்ப்பா. தனா, ஏண்டி இப்படி? வக்கீல் சார், சார் நீங்க இந்த பத்திரத்தை கொடுங்க. இந்தாங்கம்மா, இதுல ஒரு சைன் போடுங்க. நீ சைன் பண்ணிதானா? உன் லைஃப் இப்படி ஆயிடுச்சேன்னு நானும் தானே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இனிமே நீ ஆசைப்பட்ட லைஃப் உனக்கு கிடைக்கும். எங்க விஷயம் தெரியுமா? என்னன்னு சொன்னாதானே தெரியும். நீங்க அந்த ரகுராம்கிட்ட போட்ட போடு வேலை செஞ்சிருச்சுங்க. என்னாச்சு? அந்த ரகுராம வக்கீல கூட்டு வந்திருக்காருங்க. எதுக்கு? என்னங்க நீங்க வேற எதுக்கு? கோர்ட் மூலியமா அந்த தனாவுக்கும் கதிருக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்குதான். அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கணுமே. ஏங்க, அந்த ரகுராம் சொல்லி தானே நான் மாட்டேன் சொல்ல போறா. அதெல்லாம் சம்மதம் சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாலாம். அப்போ அந்த கதிர் அவனும் சம்மதம் சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. அவனுக்கு வேற வழி இல்லைல்ல. நாளைக்கு கோர்ட்ல அவங்க ரெண்டு பேத்துக்கு டைவர்ஸும் கொடுத்துருவாங்களாம். காலையில 10 மணிக்கு கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்களாம். அப்போ நாளைக்கு விவாகரத்து கிடைச்சிருமா? கண்டிப்பா கிடைச்சிரும். கோவில்ல வச்சு நம்ம பண்ண நினைச்சது இன்னைக்கு கோர்ட்ல போய் நடக்க போகுது. அதுவும் சந்தோஷம்தான். அம்மா, முதல்ல கார்த்திக் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணுமா? அவனுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவான். லிங்கம், அவங்ககிட்டயே சொல்லிடுங்க. அப்படியே போற போக்குல என்ன போஸ்ட்மேன் ஆக்கிட்டே இருங்க. சொல்லி தொலைறேன். அவன் தனாவை பார்க்க போறேன்னு எங்கேயாச்சும் கிளம்பிட போறான். நம்ம நினைச்சது நடக்கிற வரைக்கும் கார்த்தி யார் கண்ணிலுமே படக்கூடாது. அதெல்லாம் யார் கண்ணிலையும் பட மாட்டான். நான் பத்திரமா பாத்துக்கிறேன். எப்படியோ நாம நினைச்சது நடக்க போதுமா? இதோடு விடக்கூடாதுன்னு இந்த தனாவை வச்சு அந்த ஜானகியும் ரகுராமையும் தினம் தினம் அழ வைக்கணும். அந்த தனா கஷ்டப்படுறத அவங்க 2 பேரும் பார்க்கணும்.
இப்ப பேசிக்காம இருக்கிற 2 பேரும் நிரந்தரமா பிரியணும். ம். கதிர், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எதுக்குடா சைன் போட்டு கொடுத்த? வேற என்ன செய்ய சொல்ற மாயா? மாமா கேக்குறாரு. தனாவே என் கூட வாழ வேண்டாம்னு சைன் பண்ணி கொடுத்துட்டா. டேய், அவ பெரியப்பாவுக்காக பண்றாடா. நான் அவளுக்காக பண்றேன். அவகிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன் அவ லைஃபை விட்டு போயிடுவேன்னு. இப்ப அது நடக்குது. அவ்வளவுதான். ஏன்டா 2 பேரும் ஏன் இப்படி பண்றீங்க? எதுக்காக அவ கஷ்டப்பட்டு கோவில்ல ஆளை கூட்டிட்டு வந்து அன்னைக்கு உங்களை பிரிக்க விடாம தடுத்த? அன்னைக்கே நான் வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனா நீ தான் கேட்கல. உன் மனசுல தானே இருக்கல்ல? தனா மனசுல நான் இல்ல. டேய், நான் தான் சொன்னல அவ உன்னை புரிஞ்சுக்கிட்டான்னு. ஆமா மாயா, அவளுக்கு என் மேல தப்பு இல்லைன்னு புரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். அதுக்காக அவன் ஹஸ்பண்டா ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம் இல்ல. அவளுக்கு என் மேல லவ்வும் இல்ல. கதிர், அந்த கார்த்திக் கிட்ட இருந்து அவளை நீ காப்பாத்திருக்க. அவளுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க. இப்படி ஒருத்தனை எந்த பொண்ணுக்கு பிடிக்காம போகும்னு என்கிட்டயே சொன்னான். ஒருத்தரை பிடிக்கிறது வேற, லவ் பண்றது வேற. அவளுக்கு என் மேல கோவம் போயிருக்கலாம். நீ சொல்ற மாதிரி கதிரவண்ண ஒருத்தனை பிடிச்சிருக்கலாம். அவ்வளவுதான். அதுக்காக அவளுக்கு என் மேல லவ் இருக்குன்னு அர்த்தம் இல்ல. அப்படி இருந்திருந்தா அவ மாமா கேட்ட உடனே சைன் பண்ணி கொடுத்திருக்க மாட்டா. அவளுக்கு என் கூட வாழ விருப்பம் இல்ல. அவளோட லைஃப்ல இருந்து நான் போறதுதான் தனாக்கா நான் செய்யற நல்லது. டேய், கோவத்தை கலப்பாத. நான் சொல்றது புரியலையா உனக்கு? அவ உன்னை லவ் பண்றா, உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறா. ஆனா அதுக்கு பெரியப்பா சம்மதம் வேணும்னு நினைக்கிறா. கொஞ்சம் வெயிட் பண்ணு, பெரியப்பா மனச மாத்திடலாம். அவர் மனசை மாத்தணும்னா நடந்த உண்மையை சொல்லணும். அது இன்னைக்கு நம்மளால முடியாது. ஏன்னா என்ன மாமா புரிஞ்சுக்கணும்லாம் நினைக்கல. என்ன படிக்க வச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே அவர்தான். அவர் பொண்ணு லைஃபை நான் காப்பாத்திட்டேன். எனக்கு அது போதும். என்னை வளர்த்த அந்த குடும்பம் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். நான் தனாவை விட்டு போறதுதான் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னா அதை நான் முழு மனசோட பண்ண ரெடியா இருக்கேன். ஏண்டி இப்படி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? உன் அப்பாவும் நானும் வாழ்ந்து முடிச்சிட்டோம். ஆனா இப்பதான் நீ உன் வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்க. தனா, இப்ப கையில கிடைச்ச நல்ல வாழ்க்கைய தவற விட்டுட்டா அப்புறம் எப்ப நினைச்சாலும் அது திரும்ப கிடைக்காதுடா. பரவாயில்லம்மா, எனக்கு அப்பா தான் முக்கியம். கதிர், சொல்றத புரிஞ்சுக்கோ. நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கோ. நாங்க 2 பேரும் பெரிய இன்னொன்று இருக்கு. அதை யாராலையும் மாத்த முடியாது. ப்ளீஸ் என்ன ஃபோர்ஸ் பண்ணாத. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.